ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்விகா டைனி கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மினி பணியாரம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கிங்க. அப்புறம் பணியார மாவு எப்படி ரெடி பண்ணணுன்னா, பச்சரிசியை நனைய வச்சு அதை மிக்சியில் திரிச்சிட்டு நல்லா வெல்லத்தை பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பணியாரம் சுடுறோம் பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடானதும் பணியாரம் என்ன பண்ணணும்னா புஷ்ஷுன்னு மேலே வரும். அந்த டைம் தான் நம்ம அதை திருப்பி போடணும். இப்போ நம்ம திருப்பி போட போகிறோம். வாவ், சூப்பராக பணியாரம் வந்துடுச்சு. இனி நெக்ஸ்ட்டு பணியாரம் விட போகிறோம். வாவ், கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பணியாரம் நமக்கு நல்லா உள்ளே வெந்து வரும். இல்லைன்னா அது உள்ள மாவு பச்சையாகவே இருக்கும். அதனால் கொஞ்சமாக சிம்மில் வச்சு தான் நீங்கள் பணியாரம் சுடணும். இப்போது நெக்ஸ்ட்டு அடுத்த பணியாரம் விட போகிறோம். இந்த குட்டி மினி பணியாரம் என்னோடய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அதான் அன்விகா டைனி கிச்சனில் எல்லாமே குட்டி குட்டியாக மினி மினியாக போட்டுக்கிட்டு இருக்கு. வாவ், மினி பணியாரம் ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.